குக்கு பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் நம்மோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், இப்போ கும்பராசி அன்பர்கள் இருக்கட்டும் சார், இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரூட் போட்டு போயிட்டே இருப்பாங்க சார். யார் கூடயுமே ஒட்டவே மாட்டாங்க. யாருப்பா இவன் தனியாக போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க சார். இது எப்படி சரி? உங்க பொதுவாக இல்லை தெளிவாக இருப்பாங்க. என்னன்னா திட்டம் அவர்களுக்குள்ள இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ராசி சின்னதை பாருங்க, கும்பம் நிறைய குடம் தழுமா சொல்லுவாங்க. இல்லை குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அது தெரியாது. அவர்கள் வெளி தோற்றத்திற்கு சுயநலவாதிகளாக இருப்பார்கள். புரியுங்களா? இன்னொன்று, ஒரு திட்டத்தை கையில் எடுத்து விட்டால் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நிறைவேற்றி கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளின் பாதையில் அவங்க போயிட்டு இருப்பாங்க. இப்போ பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் பிரச்சனைகளோ தாழ்வு என்பது வராது. அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்துட்டு போயிடுவாங்க. எந்த இடத்திற்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பாங்க. அதான் கும்பம். சரி, இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன். அப்போ குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதன் பிறகு பார்த்தா புதன்கிழமை காலை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரை அந்த சத்துரு ஜெயஸ்தானத்தை சந்திக்கும் போது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய, ஆரோக்கியமாக நடைபோடக்கூடிய, செல்வாக்கினை பெறக்கூடிய, அன்றைய நாளில் வழக்குகள் ஏதாயிலும் இருந்தால் வழக்கினில் ஜெயித்திடக்கூடிய நிலை எல்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இவருடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள், பெருமளவிலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. எப்படி? இப்போ யாரை பற்றி சூரியனும் சரியில்லை, குருவும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, செவ்வாயும் சரியில்லை, ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. அப்போ குடும்பத்திலையும் பிரச்சனை, புதியவர்களால் நட்புகளால் பிரச்சனை, நிறைய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூட ஒன்றுமே தெரியல. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை இருக்கும். அது காரணம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. யாரோ ஒருத்தர் வருவாங்க, நீங்கள் அவங்க பின்னாடி போவீங்க, அது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கும். அது வந்து நல்ல தொழிலுக்காக கூட இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். தவறுதலான நண்பர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை கோட்டை விடுவீங்க இந்த நேரத்தில். அது 7ஆம் இடத்துல கேது இல்லைங்களா? தப்பான நண்பர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு 6ஆம் இடத்துல. அப்போ எதிர்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற இடத்துல குரு இருக்கார். அதே நேரத்தில் அவர் சாதகம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்கின்ற இடங்கள் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும். அப்போ செய்து வரும் தொழில் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நல்லபடியாக போயிட்டுருக்கும், லாபம் கிடைக்கும், உத்தியோகத்திலும் நிம்மதி இருக்கும், எந்த பிரச்சனையும் ஏற்படாது, புதிய தொழில் தொடங்க முடியும். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் தொழிலில் இவங்களை ஜெயிக்க முடியும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், விரயங்கள் கட்டுப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினை, 7.5 சனியினை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த 7.5 சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்கு பாருங்க. அவர் 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, 7.5 சனி. 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்வைகளால் ஏற்படுகின்ற சங்கடங்களும், 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற குழப்பத்தினை இந்த குரு பார்வை நிவர்த்தி செய்யும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், லாபத்தை பார்க்க முடியும், ஆரோக்கியமாக செயல்பட முடியும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு நன்மையான நிலையினை இந்த 6ஆம் இடத்து குருவுடைய பார்வைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த நேரம் நல்ல நேரம். இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல, சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தைரியமாக செயல்பட்டு ஒரு இடத்தை வாங்கிறது, இல்லை ஒரு பொருளை வாங்கிறது, இல்லை ஒரு இலக்கை அடைவது என்பதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் இந்த நேரம். நிதானமாக செயல்படணும். இயற்கை என்பது ஒன்று இருக்குது, கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, திசாபுத்தின்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில். அதற்கேற்ற பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? பொதுவாக சமாளிக்க முடியும் எல்லாத்தையுமே. குருடைய பார்வை சமாளித்திடும்படி இப்படி மாற்றி